சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கோட்சாறு ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவானுடைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதம் கடக ராசியில். அதுபோக அன்னைக்கு தைப்பூசம் துலால் லக்னத்தில் தானுங்க நமக்கு பிப்ரவரி மாதம் பிறக்கப்படுது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு பலன் கிடையாது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு. நான் சொல்லக்கூடிய பதிவு, நான் எந்த பதிவு கொடுத்தாலும் நிச்சயமாக அதில் ஆதாரம் இருக்கும். இதுதான் இந்த அடிப்படையில் தான் இந்த நான் பலனை சொல்கிறேனுங்க அப்படின்ட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். சிம்ம ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, சிம்ம ராசியாதிபதி சூரியனாக வருவார். வேறு யாருக்குமே இந்த பிராப்தம் கிடையாது. தொழில் ஸ்தானாதிபதினா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன். அப்போது இந்த மாத தொடக்கத்தில் பிப்ரவரி மாத தொடக்கத்திலேயே சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஆர்வம் அதிகமாக ஏற்படும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களால செய்ய முடிகிற விஷயத்தை நம்மளால் செய்ய முடியலையேன்ற ஆதங்கம் நிறையா இருக்கும். ஆர்வம் இருக்கலாம் தப்பில்லை, ஆதங்கமும் இருக்கலாம் தப்பில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு விடலாமேன்ற எண்ணத்தில் போனீங்கன்னா நிச்சயமாக சிக்கிக்குவீங்க. அதாவது இது எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வகையில் மேலே வரணுன்ற எண்ணத்தில் ஆசையில் ஆதங்கத்தில் தான் நீங்கள் ஒரு செயல் செய்வீங்க. ஆனால் அதுக்கான நேரம் இது கிடையாது, பார்த்துக்கிடுங்க. தயவு செய்து சிம்மராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நமக்கான நேர காலங்கள் வரும் பொழுது தான் நாம் அந்த செயல் செஞ்சுக்கிட முடியும். நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயத்தை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. 3 மாதம் 4 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். அப்போ நம்ம வாழ்வாதாரத்துக்கு நம்ம பட்டம் பார்க்கணும் இல்லையா, நேர காலங்கள் பார்க்கணும் இல்லையா, அதுக்கு தானே ஜாதகம் இருக்குது. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பிப்ரவரி 12 தேதிக்கு மேலே 28 தேதி வரை இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய வாய்ப்பை தரப்போகுது, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகுது. அது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் சூரியன். இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு காலச்சக்கரத்துக்கு 11வது பாவகம். அப்போது 7வது பாவகத்திலிருந்து சூரிய பகவானுடைய பார்வை சிம்ம ராசி மேலே படக்கூடிய அற்புதமான நாட்கள் பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை. நல்லது நடக்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு பொழுது போதும். ஆனால் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் எத்தனை நாள் கொடுக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 நாள். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதம் 16 நாட்கள், அதாவது 12ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமான நாட்கள். உங்கள் முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது. படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வரப்போகுது. அதே மாதிரி ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேணாமா 2 மனசு இருக்கும் பாருங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை, ஆனால் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி டபுள் மைண்ட் இருக்குதானே செய்யுது. அந்த டபுள் மைண்ட், அந்த 2 மனசு ஒரு மனசு ஆகும். ஆதாரம் என்னையா சொல்லுங்கய்யா அப்படின்னா, இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாகவும் அதே மாதிரி படிப்பு ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் புதன். புதன் 2ஆம் தேதியே மாறிடுறார். சிம்மராசியை பார்த்தாலும் 12ஆம் தேதி தான் சூரியன் புதனுடன் சேர்றார். அதாவது ராசியாதிபதி படிப்பு ஸ்தானாதிபதியோட தனஸ்தானாதிபதியோட சேர்றார். அப்போ நமக்கு யோகம் வருது, புதனாதித்ய யோகம். ஏற்கனவே சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை. அப்போது இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணமானது புதனாதித்ய யோகம். அப்போ இந்த 2 கிரகங்களும் குரு பகவானுடைய பார்வைக்குள்ளார வராங்க. குரு பகவான் யாருன்னா, பொதுவாகவே குரு பகவான் முழு சுபர், எல்லாருக்குமே நல்லவங்க. அந்த குரு பகவான் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார்.
அப்போ குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை நம்ம ராசிநாதன் மேலே, படிப்பு ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, உடலஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மேலே. அப்போ நமக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், படிப்பில் இருக்கிற தடைகள் நீங்கிறது. அடுத்தபடியாக பொருளாதார ரீதியாக நீங்கள் நமக்கு ஏற்றம் ஏற்படக்கூடியது, பொருளாதார ரீதியாக இருக்கிற சூழலை சுமூகமாகிறது. குடும்பஸ்தானாதிபதி புதன் தானுங்க. அப்போ அந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் திருமணஸ்தானத்துக்கு வராரு இல்லை, திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி நமக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. ஆதாரம் இல்லாமல் சொல்லலை, நான் தான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேனே. மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம். எனக்கு மடியில் கணம் கிடையாது, அதனால் வழியில் பயம் இல்லை. இந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதனுங்க. அந்த புதன் திருமணஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி. அந்த சனி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் பிரிஞ்சு போன குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். பிரிஞ்சு போன தம்பதிகள் இந்த நேரத்தில் ஒன்று சேருவாங்க. பொருளாதாரம் ஒன்று கஷ்டம் சங்கடம்னா நிறைய குடும்பத்தில் கொஞ்சம் குளறுபடி ஏற்படுறது சகஜம்தான். நம்ம மனசாலாச்சே, வீட்டில் காசு பணம் குறைபாடு இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குதுன்னா எந்த புருஷன் முண்டாட்டியும் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தது நம்ம பார்க்கறது இல்லை. ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு சங்கடங்கள் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்பு தரப்போகுது இந்த பிரபஞ்சம். எப்பயுமே கெட்ட நேரம் வர்றது இல்லைங்க. நல்ல நேரம் இருந்தால் நம்ம எப்பயுமே நல்ல நேரம் இருக்கிறது இல்லை, ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யுது. இதுதான் இந்த மாதத்துடைய கிரகநிலைகள், கோட்சாரம். இந்த கோட்சார கிரகநிலைகள் அப்பப்போ நமக்கு மாறதான் செய்யும். அப்படி மாறும் பொழுது சாதகமான தருணம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மாத பலன். அப்போது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம் சீராகும், மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்படும், படிப்பில் இருக்கிற சிக்கல்கள் சரியாகும். முக்கியமான விஷயம் என்னன்னா உடல் ஆரோக்கியம் பெருகும். ஏன்னா இந்த புதன் தான் நமக்கு உடல்ஸ்தானாதிபதியின் கூட. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன தொந்தரவு இருக்குன்னே தெரியல சார், நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை சார் அப்படின்னாலும் இந்த தருணங்களில் உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த 3வது பாவகத்துக்கும் 10வது பாவகத்துக்கும் அதிபதி சுக்கிரன் தான். இப்போ இந்த சுக்கிரன் நமக்கு 5ஆம் தேதி மாறினாலும் 12ஆம் தேதி தான் சூரியன் மாறுறாரு. அப்போ சூரியனும் சுக்கிரனும் சேர்றாரு. அதாவது தைரியஸ்தானாதிபதி சூரியனும் தொழில்ஸ்தானாதிபதி சூரியனும், ஏற்கனவே தனஸ்தானாதிபதி சூரியனும் சேர போகிறாங்க. அப்படி இருக்கும்போது தொழில்ஸ்தானாதிபதி சூரியனும் சேருவார். அப்போ தொழில்ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதி ஒரே பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்போ அதுவும் நமக்கு யோகம். சிம்ம ராசியில் பிறந்தவங்க கடந்த 1 வருட காலமாக பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்கன்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை சாமி, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை சாமி, பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையும் சம்மதமே இல்லை. நான் ஜாதகம் பார்க்குற ஆளே கிடையாது, ஜோசியம் பார்க்குற ஆளே கிடையாது, இந்த மாதிரி யூடியூப்பில் இந்த மாத பலன் பார்க்குற ஆளே கிடையாது, என் கிரகம் இந்த 1 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தானுங்க. இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களுக்கு தரும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டால் நீங்கள் மேலே வந்துடுவீங்க. இன்னைக்கு சாதித்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லை. எந்த துறையாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், இல்லை மருத்துவத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் ஒருத்தர் சாதித்தாங்க அப்படின்னா அதுக்கான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் தந்ததுனால தான் அவருடைய திறமையை வெளிக்காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ளார ஏதாவது ஒரு தருணம், ஏதாவது ஒரு நாளில் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரும். பொறுமையாக நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கி சிக்கிக்காதீங்க. இருக்கிற பிரச்சனை சரி பண்ண முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம், புதுசாக ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிக்காதீங்க. 12ஆம் தேதி வரைக்கும் தயவு செய்து பொறுமையாக நிதானமாக இருங்க. ஆனால் அப்படி இருக்க முடியாதுல்ல. 12ஆம் தேதிக்குள்ளார ஏதாவது ஒரு சிக்கல் போச்சுன்னா, சிக்கலுக்கு போனீங்கன்னா, அதாவது சில பேருக்கு
சட்ட ரீதியாக சிக்கல்கள் எல்லாம் வந்துடும் 12 தேதிக்குள்ளார. நம்ம நல்ல விதமாக ரோட்டில் போயிட்டு இருந்திருப்போம், ஒரு வாகனத்தில் பின்னுக்கு வரவங்க இடிச்சு விட்டாங்க, நாம் பிரேக் போட்டதுனால தான் இடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி பேர் வந்துடும். இது எப்படின்னா, இந்த காக்கா உட்கார்றதுக்கும் பணபலம் விழுறதுக்கும் சரியாக போன மாதிரி. பணபலம்னா அதாவது நம்ம என்ன சொல்லணும், இந்த நுங்குக்கா வந்து பழமாகிறது இல்லைங்களா, அது பணபலம். அப்போது இந்த நேரம்ன்றது அந்த அதாவது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியாதிபதி பகை மறைவு ஸ்தானம், மற்ற கிரகங்களும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த பிப்ரவரி 12 தேதிக்குள்ளார அத்தியாவசியமாக ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். அனாவசியமாக பண்ணணும்னா அது பண்ண வேண்டாம். சரியா பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், இந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒன்று, இது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக பார்த்துட்ருக்காரு. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ஏற்கனவே நமக்கு 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி புதன் மாறிட்டார், மாறப்போகிறாரு. 5ஆம் தேதி சுக்கிரன் மாறுறாரு, 12ஆம் தேதி சூரியன் மாறுறாரு, 23ஆம் தேதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மாறுறாரு. அப்போ நமக்கு செவ்வாவும் சூரியனும் சேருவதால் சூரிய மங்கள யோகம், புதனும் சூரியனும் சேர்றதுனால புதனாதித்ய யோகம், சுக்கிரனும் புதனும் சேருவார். கிட்டத்தட்ட இந்த 4 கிரகங்களும் இந்த ராகுவோட சேர போகிறாங்க. அப்போ ராகுவோட சேர்ந்து 5 கிரகங்கள், 5 கிரகங்களுடைய பார்வை நம்ம ராசி மேலே படும். இந்த 5 கிரகங்களையும் குரு பார்ப்பார். அப்போ குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகளும் சரிப்படுத்தும். வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் நிச்சயம் சொல்கிறேன், சிம்மராசியில் பிறந்தவங்க மனநிறைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும், மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணம் இருக்கும். இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நம்ம செய்கிறது என்னென்னா, நம்ம ராசிக்கு பலன் சொல்லிட்டாங்க, இது அப்படியே நமக்கு பொருந்திடுமா? ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது, 9 பாதங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிற மாதிரி உங்களுடைய கிரகநிலைகளை இந்த நேரத்தில் ஒரு முறை பாருங்கள். நல்ல நேரம் நமக்கு வரப்போகுது, அதில் மாற்று கருத்து கிடையாது. அது நம்ம ராசிக்கு தான் வருது. நமக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜுக்கு அந்த பலன் வரும் அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட முடியும். உங்களுடைய ஜோதிடர்கள், உங்களுடைய ஜோதிடர் ரொம்ப நாள் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, உங்களுக்கு ஆசான ஜோதிடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை இந்த தருணத்தில் கொடுங்க. இந்த மாதிரி பிப்ரவரி மாதத்தில் நல்ல மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தம்பி சொல்லியிருக்கிறாரு. அந்த நல்ல பலன் என் ஜாதக ரீதியாக எந்த அளவுக்கு எனக்கு வரும் அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான சூழலை நீங்கள் உருவாக்கிக்கிட்டிங்கன்னா நிச்சயம் சொல்கிறேனுங்க, இப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி, இந்த காலகட்டம் போய் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் வந்துடும். சரியா? அதனால் சரியான முறையில் பயன்படுத்திக்கிடுங்க பிப்ரவரி மாதத்தை. இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.